ஷார்ட்கட் ட்ரிக் குறுக்கு வழி சிந்தனையுடைய அடுத்த பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு அதுக்கு அடுத்து வரப்போகிற பகுதிகள் எல்லாமே அடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம். இந்த ஷார்ட்கட்டு ட்ரிக்னா என்ன, அதை பிரபஞ்சம் எப்படி பயன்படுத்துது, இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப், பிரபஞ்சம் பயன்படுத்துறதை தான் நம்ம பயன்படுத்தோம்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் பிரபஞ்சம் இதை பயன்படுத்துதுன்றது அதெல்லாம் உங்களை கண்டிப்பாக ஆச்சரியத்தினோட உச்சத்துக்கே கொண்டு போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஆய்வு பண்ண விஞ்ஞானிகளே கண் மொழி பிதுங்கி வாய் பிளந்து ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னா உங்களுக்கெல்லாம் அது சர்வசாதாரணம். நம்ம சொல்கிறது எல்லாமே அறிவியலை அடிப்படையாக வச்சு தான். அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அது தெரிஞ்சாதான் அதுலேருந்து தான் ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி நம்ம அந்த விஷயத்துங்களுக்கு நம்ம போக முடியும். அதனால் இனி வரக்கூடிய எபிசோடு பாகங்களை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, காலையில் எந்திரிக்கிறீங்க, பரபரன்னு வேலை பார்க்குறீங்க, பரபரன்னு ஆஃபீஸ்க்கோ உங்களுடைய அலுவலகத்துக்கோ இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கோ கடை திறப்பதற்கோ அலுவலகம் திறப்பதற்கோ எங்கேயோ நீங்கள் அவசரமாக போக வேண்டியது இருக்குது. இந்த அவசர காலத்தில் நீங்கள் டக்குன்னு வண்டியை எடுக்கிறீங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னென்னவோ பண்ணுறீங்க, எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதை தள்ளிட்டு போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த மெக்கானிக் அதை பார்த்துட்டு அவர் ஈஸியாக அந்த கீ உள்ளே போட்டிருக்கீங்க இல்லையா, அதை ஆன் பண்ணுறாரு, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த வண்டியில் கோளாறு அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, கார்பரேட்டர் ப்ராப்ளம், இன்ஜின் ப்ராப்ளம், அது இதுன்னு ஏகப்பட்ட ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங், எவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே மண்டைக்குள்ளே உங்களுக்கு நிறைஞ்சி போயிருக்கும். அவ்வளோத்தையும் பட்டு இது பெருசாக எதுனா இருந்ததுன்னா நம்ம வேறு என்ன ஆல்டர்னேட் பண்ணுறது, ஆட்டோ பிடிச்சி போகிறதா, வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் விட்டு போகிறதான்ற அப்படியே நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிடும். ஆனால் அது சிம்பிளான ஒரு விஷயம், அந்த கீயை போட்டிங்க இல்லையா, அதை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படித்தாங்க நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம போராடிட்டே இருக்கோம், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை அது காரணமாக இருக்குமோ, இது காரணமாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, நம்ம செய்கிற அது தப்பா, இது சரியில்லையான்னு ஏகப்பட்ட விஷயம் மண்டையில் போடி எல்லாமே நீங்கள் சரியாக தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கீயை மட்டும் ஆன் பண்ணுற அந்த சாதாரண விஷயத்தை நம்ம பண்ணுறதில்ல நம்மளில் 90% பேர். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு காஸ்ட்லியான ஒரு லட்சக்கணக்கான விலை மதிப்புள்ள நிறைய வசதிகள் உள்ள ஒரு ஃபோனை வாங்கிட்டு போய் ஒரு ஃபோனையே பயன்படுத்த தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதனால் அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அது அவ்வளோ விஷயங்கள் பண்ணித்தரக்கூடியது, அவ்வளோ வலிமை வாய்ந்த அந்த ஃபோன். ஆனால் அந்த நபருக்கு அதை பயன்படுத்த தெரியவில்லை. பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு ஃபோனே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நல்ல கம்ப்யூட்டர், நல்லா பயங்கரமாக எஃபிஷியண்ட்டாக ஹை கான்ஃபிகரேட்டட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரே வேலை செய்ய தெரியாத ஒருத்தர்கிட்ட கிடைச்சிதுன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? அதுவே வேலை தெரிந்த ஒரு நபர்கிட்ட கிடைச்சிதுன்னா அது எவ்வளோ பிரயோஜனப்படும் அவரோட வாழ்க்கைக்கும் அவரோட விஷயங்களை நிறைய சாதித்து கொள்வதற்கும். அப்படித்தாங்க ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு சாதாரண இரத்தமும் சதையுமான உடலால் ஆன ஒரு சாதாரண மனித உயிரினம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த புத்தியை நம்ம முதல்ல விட்டு தள்ளணும். இது இந்த பிரபஞ்சம் முழுக்க எனர்ஜியால் ஆனது. எனர்ஜி இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே இயங்காது. அதோடைய நட்சத்திரங்கள்லேருந்து பல விஷயங்கள் பிறந்து இறந்து பல இயக்கங்கள் இங்கே நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்கும் எனர்ஜி, இங்கே எல்லாமே எனர்ஜி லெவல்லையே வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சியில் உருவாக்கக்கூடிய எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் பிரபஞ்சம் முழுக்க. பிரபஞ்சம் முழுக்கன்னும் போது அதில் பூமியும் அடக்கம், பூமியில் உள்ள உயிரினங்கள் அடக்கம், உயிரினத்தில் உள்ள மனிதனும் அடக்கம். அப்போ நம்மளும் ஒரு எனர்ஜியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சிங்களேன். இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம எனர்ஜியை இதுக்காக உருவாக்குறோம், இது பிரபஞ்சத்தின் தேவைக்காக. அது எனர்ஜி, ஆற்றல் உள்ளவனாக நம்மளை படைத்திருக்கிறது. இந்த ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஆற்றலை அது பயன்படுத்தி கொள்கிறது. அப்போ இதில் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விதவிதமான எனர்ஜி தான். அதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் நம்ம இப்போ பெருமிதம் அடைவதற்கும் நிறைய இதுக்கும் தேவைப்படும் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜினும், நம்மளை சோகத்திலையும் கீழே வீழ்த்தக்கூடிய தோல்வி அடையக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜினும் நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம்.
சரி, இந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், இந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அதில் 1% தான் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். ஆனால் அந்த 1%லேயே லட்சத்தில் ஒரு பங்கு கூட நம்ம பயன்படுத்தி கொள்வதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு எனர்ஜி ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்றதே நமக்கு தெரிவதில்லை. நம்ம எவ்வளோ எனர்ஜியை உருவாக்குறோம், எவ்வளோ எனர்ஜியை உருவாக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரிவதில்லை. இதற்கு காரணம் என்ன? நம்ம ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள், ஃபிசிக்கலாக இவ்வளோதான் என்னால் முடியும்னா, ஒரு எனர்ஜி நமக்குள்ளே உருவாகிற எனர்ஜி அதில் 1% தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பயன்படுகிறது. 90% 99% நம்ம மூளை சிந்திக்கக்கூடிய, நம்ம மைண்டு மனசு சிந்திக்கக்கூடிய விஷயங்களுக்கு செலவாகிறது. நீங்கள் 100 விஷயம் யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயந்தான் பண்ணுவோம். மண்டைக்குள்ளே எவ்வளோ விஷயம் ஓடுது, ஆனால் நம்ம செயல் அதில் ஒன்று தான் பண்ணுறோம். அப்போ 100 மடங்கு 1000 மடங்காக யோசிப்பதற்கு நமக்கு அதிகபட்ச எனர்ஜி நம்ம தேவை. நமக்கு அலாட் பண்ணப்பட்ட அந்த 1% எனர்ஜிலையும் நம்ம 100ல் 1 பங்கு தான் நம்ம செயல்படுத்தப்படுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மீதி இதை யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணோன்றது தெரியல. அது ஒரு பக்கம். யூஸ் பண்ண அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அதை யூஸ் பண்ணி மிகப்பெரிய விஷயங்களை பண்ண முடியுமான்றதுல மிகப்பெரிய டவுட் நிறைய பேருக்கு. ஏன்னா அது இன்டான்ஜிபிள், நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயம். நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது டேஞ்சிபிள். சரி, இதை வச்சு நம்ம இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது பண்ணலாம். இது ஒரு எனர்ஜி கண்ணுக்கு தெரியாமல் நமக்குள்ளே இறங்கக்கூடிய விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டராகவே இருக்கலாம். நீங்கள் ஆற்றல் அப்படின்றது இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னா ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், நீங்கள் அதை ஒளிபரப்ப முடியும், வெளியே வெளியாக்க முடியும், அனுப்பவும் முடியும், அதை ரிசீவ் பண்ணவும் முடியும். எனர்ஜியை நீங்கள் சிக்னலாக அனுப்பவும் முடியும், சிக்னலாக ரிசீவ் பண்ணவும் முடியும். அப்போது எனர்ஜி மற்ற உயிரினங்கள் மற்ற விஷயங்களால் உருவாக்கப்படக்கூடிய எனர்ஜியிலேருந்து எவ்வளோ எனர்ஜியை வேணால் நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய வல்லமை உடையது. ஏன்னா இது உருவாக்கக்கூடிய எனர்ஜியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது இல்லை. நிறைய நேரங்களில் அது பத்தாது நமக்கு. பட் பல விஷயங்களால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே உருவாகிற எனர்ஜிலேருந்து எவ்வளோ வேணுமோ அதை சக் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். அப்போது இந்த எனர்ஜி சிக்னலை நம்ம அனுப்பவும் முடியும், நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான மைண்டு, அது பிரெயினாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இது சப்கான்ஷியஸ் மைண்டு மூலமாக இந்த விஷயங்கள் நடக்கிறது. சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் உணர முடியாது. ஏன்னு கேட்டுங்க, மைண்டில் இப்போ மேஜராக 3ஆக பிரிப்போம். கான்ஷியஸ் அப்படின்றது, கான்ஷியஸ்னால் விழிப்புணர்வு நிலை. நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், மற்றவங்க என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குது நம்மளை சுற்றி, அதெல்லாம் நமக்கு தெரியுது. கண் பார்வை இல்லைன்னா கூட உணர்வுகளின் மூலமாக, சத்தங்களின் மூலமாக, வாசனைகளின் மூலமாக, தொட்டு பார்ப்பதின் மூலமாக நிறைய விஷயங்களை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற விழிப்புணர்வு மனநிலை, அது கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். கான்ஷியஸ் மைண்டுக்கு அன்கான்ஷியஸ் மைண்டு. அன்கான்ஷியஸ் மைண்ட்னா சுயநினைவு அற்ற நிலை. சுயநினைவு அற்ற நிலைன்னா மயக்கம் போட்டு விழுவுறோம், நைட்டு தூங்குகிறோம், ஒரு செடிஷன், ஒரு மயக்க மருந்து நம்ம கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு மரத்து போன இன்ஜெக்ஷன் பண்ண, இந்த மாதிரி நேரங்கள்லாம் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு கோமாலேருந்து எந்திரிக்கிறவன் சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் எங்கே இருக்கேன், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற டைலாக் தான் கேட்பாங்க. இதை கிண்டல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது சமயத்தில் எங்கே இருக்கோன்னே ஒரு செகண்டோ 2 செகண்டோ 3 செகண்டோ கூட ஆகும். என்ன டைம் அப்படின்றது நம்ம வாட்ச் பார்த்தோன்னே தான் தெரியும். சில பேருக்கு இரவா பகலான்றதுல கூட குழப்பம் வரும். அப்போது நம்ம தூக்கம்ன்றது ஒரு மரணத்திற்கு இணையான ஒரு நிலை தான். நம்ம உடலுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள் வேலை செய்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அன்கான்ஷியஸ் நிலையில் நமக்கு என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நிறைய நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. அந்த மாதிரி நேரங்கள் அது தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்ததுன்னா நம்மளை அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டு தான் சில விஷயங்களை உடலால், மைண்டால், நம்ம பிரெயினால் பண்ண முடியும். அதனால் அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு அன்கான்ஷியஸ் நிலை, தூக்க நிலை.
தூக்கத்துலேருந்து நீங்கள் கான்ஷியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இடையில ஒரு சின்ன லேயர் ஒன்று இருக்குங்க. அதுதாங்க மிக மிக முக்கியமானது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பேச போகிறோம். அன்கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ் வழியாக தான், இப்போ ஒரு ஹைவே வழியாக நம்ம ட்ராவல் பண்ணால் தான் இன்னொரு ஊருக்கு போக முடியும்னு வச்சுங்க. அந்த ஹைவே மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் வழியாக தான் நம்ம கான்ஷியஸ்க்கு வருவோம். அப்போ தூக்கத்துலேருந்தோ மயக்கத்துலேருந்தோ கோமாலேருந்தோ எதுலேருந்துமோ நம்ம கான்ஷியஸ் நிலைக்கு வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவது. ஆளுக்கு நபருக்கு நபர் வந்து மாறுபடும். சில பேருக்கு 10 செகண்டில் கூட அந்த கான்ஷியஸ் நிலைக்கு அவங்க வந்துடலாம். சில பேருக்கு 1 நிமிடம் ஆகும், சில பேருக்கு 5 நிமிடங்கள் கூட ஆகும். உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஆனால் அந்த நிலைக்கு வராமல் யாருமே கான்ஷியஸ் நிலைக்கு வர முடியாது. அப்போ குறைஞ்சபட்சம் 10 செகண்டாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இன்னும் தூக்கம் கலையில், எனக்கு ஒரே தூக்க கலக்கமாக இருக்குது, இன்னும் தூக்கம் வந்து சரியாக தெளிவு வரல, போய் மூஞ்சியை கழுவிட்டு வா, சரியாக தூக்க கலக்கத்திலே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த நிலை மாறுவதற்கு உண்டான அந்த சின்ன இடத்துல தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு மூலமாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அது ரொம்ப நேரம் நம்மளை அந்த நிலையில் வச்சுருக்காது, 10 செகண்ட் வச்சுருக்குன்னு வச்சுங்க. அதுதான் கோல்டன் டைம் அப்படின்றாங்க. ஏன்னா சப்கான்ஷியஸோட நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் பண்ணப்படுவது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். ஒன்று நம்ம கான்ஷியஸ் நிலையிலே தான் இருப்போம், அன்கான்ஷியஸ் நிலையில் ஒன்று இருப்போம். அன்கான்ஷியஸ் நிலையில் இருக்கும்போது நமக்கு கான்ஷியஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ சப்கான்ஷியஸ்ன்றது இந்த 2 நிலையும் இல்லாத ஒரு இடைப்பட்ட நிலை, அதாவது அன்கான்ஷியஸ் நிலையில் ஒரு கான்ஷியஸோடு இருப்பது. இது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது. அப்படி அது அன்கான்ஷியஸில் எப்படி சார் கான்ஷியஸோடு இருக்க முடியும்? நம்ம அன்கான்ஷியஸில் இருக்கோன்ற ஒரு கான்ஷியஸ் அப்படின்றது எப்படி சார் அது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ தவம் பண்ணுவது, முனிவர்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுவது, யோகிகள், அதே மாதிரி இஸ்லாமியர்கள் 5 வேளை ப்ரேயர் பண்ணுவது, இப்போ கிறிஸ்துவர்கள் எல்லாம் மனமுருகி நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் ஒரு நிலையில் போய் நின்று நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம அன்கான்ஷியஸில் இருப்போம். பட் ஆனால் கான்ஷியஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே அது பரட்டி போட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த நிலை அது பர்ஃபெக்டான நிலை. அதுக்கு ஏற்ற நிலை எதுன்னா இந்த தூங்கியும் தூங்காத, தூங்கி எழுந்து சுயநினைவுக்கு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட 10 செகண்டோ 20 செகண்டோ குறைஞ்சபட்சம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் எனர்ஜியை உங்களால் அதிக வீரியத்தோடு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய தேவை, உங்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான விடை எனக்கு இன்று தெரிந்து விட்டது. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறியீடுகள் மூலமாகவோ பிரபஞ்சம் எனக்கு காட்டி கொடுத்து விட்டது. அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் என்னிடம் உள்ளது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு, அது என்ன பிரச்சனை, இல்லை ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும், இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகிறீங்க, எதுவாக இருந்தாலுமே சரி, அதுக்குண்டான விடை என்ன, தீர்வு என்ன அப்படின்றதுக்கான இதை வந்து நீங்கள் கேளுங்க. நீங்களாக க்ரியேட் பண்ணி யோசிக்காதீங்க. அது நீங்கள் கான்ஷியஸுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் இதை முழுக்க முழுக்க சரண்டர் ஆகிறது பிரபஞ்சத்துக்கிட்ட. நீ எனக்கு சொல்லு, இன்னைக்கு சொல்லுவ, அதை நான் உணர்ந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்குது, அதுக்கான அறிவு எனக்கு இருக்குது, அது புரிதல் எனக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த தெளிவாக டவுட்டே இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போவே அது ஒரு மணி நேரத்துலேயும் நடக்கலாம், இன்னும் ஒரு நாளுடைய முடிவுக்குள்ளேயும் நடக்கலாம். கண்டிப்பாக அது நடக்கும். அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் அது உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது நிறைய பேருக்கு வந்து இது வந்து நடந்திருக்கிறது. அப்போ இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு புள்ளியில் குவிப்பது ஒரு விஷயத்தை, மற்ற விஷயம் அத்தனையும் விலக்கி விட்டு நீங்கள் கான்ஷியஸில் இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி வண்டிக்கு சாவி போடுற மாதிரி ஏகப்பட்ட ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங், நிறைய சாய்ஸஸ், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாலாம் மண்டையில் ஓடுது இல்லையா. அப்போ இதன் மூலமாக தீர்வு, அதன் மூலமாக அப்படியா இப்படியான்ற நிறைய விஷயங்கள் நம்ம மண்டைக்குள்ளே கான்ஷியஸ் லெவலில் ஓடும். அன்கான்ஷியஸ் லெவலில் எதுவுமே யோசிக்க மாட்டோம். சப்கான்ஷியஸ் லெவலில் தான் பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்கும், நமக்கு தீர்வை சொல்லும். அதுதான் கீ போடுறது. அந்த கீ போடுற ஒரு சிம்பிள் விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏகப்பட்ட வேலை செய்து நீங்கள் அப்படியும் உங்களுக்கு விடை கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அது டைரக்ட் ரூட்டு.
இது ஷார்ட்கட் ரூட்டு நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தில் கொண்டு போய் குமிக்கிறது, ஒரு விஷயத்தில் குவியக்கூடியதுக்கு வலிமை ஜாஸ்தின்னு. இதை பிரபஞ்சம் எப்படி பயன்படுத்துது? இதை பிரபஞ்சம் பயன்படுத்தி நிறைய விஷயங்களை, நிறைய எனர்ஜியை, நிறைய நல்ல விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குன்றதை நம்ம எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன சாட்சி அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட இந்த மனசுக்குள்ளே அது போய்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ 1.618 சில நம்பர்கள், பிரபஞ்சம் பயன்படுத்தக்கூடிய சில நம்பர்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், அதனோட படைப்புகள்லேருந்து, இயக்கத்துலேருந்து நிறைய விஷயம், அது மனிதன் உட்பட, பிற உயிரினங்கள் உட்பட, பிற கோள்கள் உட்பட, கேலக்ஸி உட்பட எவ்வளவோ விஷயங்களுக்கு குறிப்பாக ஒரு சில நம்பர்களை இந்த பிரபஞ்சம் பயன்படுத்துது. அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கும் மிக வலிமையான நம்பர் 1.618. இதை தங்க விகித எண் அப்படின்னே அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி இதை ஆய்வு பண்ணிக்கிட்டே போகும்போது அவங்களால நம்பவே முடியல. அவ்வளோ பிரமாதமான விஷயங்கள், அவங்க மண்டையே வெடித்து சதுரிடும் போல் அளவுக்கு அவ்வளோ பிரமாதமான விஷயங்கள். கோல்டன் ரேஷியோ, கோல்டன் ஸ்பைரல், கோல்டன் மீன், கோல்டன் ஆங்கிள் அப்படின்லாம் அதுக்கு பேர் வச்சு கொண்டாடுறாங்க தலைமையில் வச்சுட்டு. அது என்ன விஷயம், அது நமக்கு எப்படி பயன்படும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்ப முடியாத பல விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஆச்சரியங்களை காண்பதற்காக. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.